தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2019. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. மதிப்பீட்டுத் தொகை 1 கோடி ரூபாய். 6 மாதங்கள். ஒப்பந்த புள்ளி படிவங்களை பிற்பகல் மணி வரையில் பெற்று கொள்ளலாம். ஒப்பந்த புள்ளிகள் மணி வரை பெறப்பட்டு மணி அளவில் வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திறக்கப்படும் எந்த ஒரு ஒப்பந்த புள்ளியையும் காரணம் கூறாமல் ஏற்கவோ நிராகரிக்கவோ உரிமை உண்டு. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் தொழில்நுட்ப கல்வி தகுதி முதுகலை படிப்பு முதுகலை மேற்படிப்பு ரூபாய் 30,000 கல்வி சான்றிதழ்களுடன் விண்ணப்பங்கள் என்ற முகவரிக்கு தினங்களுக்குள் அனுப்பப்பட வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்டம். விளம்பரம் தயார் செய்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள் எடுக்க வேண்டும். இது குறித்து தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள் வந்தபோது இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு. லாரி ஓட்டுநரை கைது செய்தனர். நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். சட்ட பேரவையில் மாவட்ட நிர்வாகம் மானிய கோரிக்கையின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, மானிய கோரிக்கையை சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள், இது குறித்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செய்ய வேண்டும் கிளப்பக்கூடிய அடுத்து அரசு சரியான முறையில் கவனிக்க வேண்டும். நீர்ப்பாசன பகுதிகளை அரசுக்கு உணவு உற்பத்தியை வேண்டியது அவசியம். ஒழுங்கான முறையில் கேட்டுக்கொள்ளுகிறேன். கிராம மக்கள் ஜமாபந்தியின் போது நியாயமான முறையில் கிடைக்கும் என்று கொடுக்கப்படாமல் கொடுக்கும்படி கொடுக்கப்படவில்லை. கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களை 1 மாதம் செய்யக்கூடாது என்று 15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. 1. திருவேற்காடு நகராட்சியில் பொது நிதியின் கீழ் தார் சாலை, சிமெண்ட் சாலை மற்றும் மழைநீர் கால்வாய் அமைத்தல் ஆகிய பணிகளை செய்வதற்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் திருவேற்காடு நகராட்சி செயற் அலுவலரால் வரவேற்கப்படுகின்றன. பணி மதிப்பீட்டுத் தொகை 1 கோடி ரூபாய். பணி முடிப்பதற்கு காலம் 6 மாதங்கள். ஒப்பந்த புள்ளி படிவங்களை 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 15 வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணி வரையில் அலுவலகத்தில் உரிய தொகையை செலுத்தி பெற்று கொள்ளலாம்.
ஒப்பந்த புள்ளிகள் பிப்ரவரி 16ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரை பெறப்பட்டு அன்றே 4 மணியளவில் வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திறக்கப்படும். எந்த ஒரு ஒப்பந்த புள்ளியையும் காரணம் கூறாமல் ஏற்கவோ நிராகரிக்கவோ செயல் அலுவலருக்கு உரிமை உண்டு. ஒப்பந்தம் புள்ளி அறிவிப்பு தயார் செய்க. 2. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் வேளாண்மை துறையில் ஒப்பந்த அடிப்படையில் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. கல்வி தகுதி விவசாய பிரிவில் முதுகலை படிப்பு அல்லது முதுகலை மேற்படிப்பு. ஊதியம் ரூபாய் 30,000. கல்வி சான்றிதழ்களுடன் விண்ணப்பங்கள். திட்ட இயக்குனர் வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகம் காஞ்சிபுரம் என்ற முகவரிக்கு விளம்பரம் வெளியான நாளிலிருந்து 20 தினங்களுக்குள் அனுப்பப்பட வேண்டும். வேளாண்மை துணை இயக்குனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வெளியிடும் விளம்பரம் தயார் செய்க. 3. பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் மின் விளக்குகள் எரியாததா ரயில் நிலையம் இருளில் மூழ்கி உள்ளது. சுரங்க பாதை படிக்கட்டுகளில் வெளிச்சம் இல்லாததா முதியோரும் பள்ளி மாணவர்களும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். ரயில் நிலைய அதிகாரிகள் மின் விளக்குகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து சென்னை தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. 4. ராயபுரத்தை சேர்ந்த மீனவர் ஒருவர் தன் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு நேற்றிரவு பைக்கில் திரும்பி கொண்டிருந்தார். மேற்கு மாதா தெருவில் வந்த போது துறைமுகத்திலிருந்து வந்த ஒரு ட்ரெய்லர் லாரி பைக்கின் மீது மோதியதில் மனைவியும் குழந்தையும் லாரியின் சக்கரத்தில் சிக்கி இறந்தனர். மீனவர் சிறு காயத்துடன் தப்பினார். இது குறித்து காசிமேடு போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரை கைது செய்தனர். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
seconds. 5 seconds. Get ready. Start. சட்டப்பேரவையில் மாவட்ட நிர்வாகம் குறித்த மானிய கோரிக்கையின் மீது ஓர் உறுப்பினர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, அவை முன் வைக்கப்பட்டிருக்கும் மானிய கோரிக்கையை ஆதரித்து சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். பல மாண்புமிகு உறுப்பினர்கள் மாவட்டங்களையும் தாலுகாக்களையும் கிராமங்களையும் சீரமைப்பு செய்து பிரித்தாக வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். ஆனால் இது குறித்து என்னுடைய தாழ்மையான கருத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மொழிவாரி மாநில பிரிவினை ஏற்பட்டதன் அனுபவத்திலிருந்து மாவட்டம் மற்றும் தாலுகாவை பிரிவினை செய்வது எவ்வளவு நல்லது என்று யோசனை செய்ய வேண்டும். இத்தகைய பிரிவினையால் சில நபர்கள் பாதிக்கப்படலாம். அப்படி பாதிக்கப்பட்டவர்களால் கிளப்பக்கூடிய பிரச்சனை பெரும் குழப்பத்தில் முடியலாம். ஆகவே இது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நிர்வாகத்தில் ஏற்படும் ஊழல்களுக்கும் தாமதத்திற்கும் காரணங்கள் பல உள்ளன. பெரிய பிரிவாக இருப்பது மட்டும் அல்ல. அடுத்து மாவட்டங்களில் அரசு நிறைவேற்ற வேண்டிய வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் வேண்டிய விவரங்களும் தகவலும் மாவட்ட நிர்வாகத்தினர் இடமிருந்துதான் கிடைக்கின்றன. இந்த தகவல் எல்லாம் சரியான முறையில் கிடைக்கிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சாகுபடி கணக்குகள் வைக்கப்பட்டு நீர்ப்பாசன பகுதிகளை பற்றியும் இதர விவரங்கள் குறித்தும் அவ்வப்போது அறிக்கைகள் அனுப்புகிறார்கள். அவற்றில் நீர்ப்பாசனம் பற்றி சரியான கணக்கு வைக்காததா குடியானவர்களுக்கு கஷ்டமும் அரசுக்கு சரியான மதிப்பீடுகள் கிடைக்காத நிலையும் ஏற்படுகிறது. உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று சொல்கிற நேரத்தில் அரசுக்கு சரியான தகவல் கிடைக்க வேண்டியது அவசியம். எனவே வேண்டிய அளவு வருவாய் ஆய்வாளர்களையும் மற்ற அதிகாரிகளையும் நியமித்து ஒழுங்கான முறையில் கணக்கு வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்து கிராம மக்கள் ஜமாபந்தியின் போது செலவு இல்லாமல் நியாயமான முறையில் தங்கள் குறைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பட்டா மாறுதல், மறுப்பு இல்லாத நிலங்களுக்கு பட்டா கொடுத்தல் முதலியவை செய்து கொடுக்கப்படாமல் இருக்கிறது. பட்டா செய்து கொடுக்கும்படி அரசு ஆணையிட்ட நிலங்களுக்கு கூட பட்டா செய்து கொடுக்கப்படவில்லை. கஷ்டமின்றி பைசல் செய்யக்கூடிய பட்டாக்கள் கூட செய்து கொடுக்கப்படவில்லை. இதற்காக ஒரு தனி தாசில்தாரை நியமித்து மறுப்பு இல்லாத நிலங்களை பட்டா செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்து மாவட்ட ஆட்சியர்களை மாற்றுவது குறித்து என் கருத்தை சொல்லுகிறேன். ஒரு காரியத்திற்கு ஒரு ஆட்சியர் ஓரளவு முடிவு செய்திருக்கும் நேரத்தில் அவரை மாற்றிவிட்டால் அடுத்த ஆட்சியர் வந்து இந்த காரியத்தை பார்ப்பதற்கு
1 மாதம் ஆகிவிடுகிறது. இம்மாதிரியான பெரிய அதிகாரிகளை 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு இடமாற்றம் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸ்டாப்.